500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் தொழில் பாதிக்கப்படுவதாக பலரும் கூறி வரும் நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் உணவகம் ஒன்று இந்த பிரச்சனையை வேறு மாதிரி கையாள்கிறது. என்ன நடக்கிறது அந்த உணவகத்தில் விரிவாக பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரில் அமைந்திருக்கும் இந்த தனியார் உணவகத்திற்கு தினந்தோறும் குறைந்தது 1000 பேர் உணவருந்த வருகிறார்கள். இந்த உணவகத்தின் தினசரி வசூல் மட்டுமே 1 லட்சம் ரூபாயை தாண்டும். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள புதிய முயற்சியை இந்த உணவகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மினிமம் அமௌண்ட்டுன்றதை நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக இப்போ ஒரு 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டாலும் கூட அது ஒரு 85 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இதில் நாங்கள் கார்டு போட்டுக்கிறோம். யாருக்கும் அந்த கார்டு இல்லாதனால நாங்கள் இது பண்ணுறதுன்னு இல்லை. கையில் புதிய நோட்டுகளுடன் வரவேண்டியதில்லை என்பதால் இந்த சேவையை விரும்புவதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கும் டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வரவேற்பு கொடுக்குறேன். சேஞ்சு கிடைக்காத இந்த நேரத்தில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி அதுலேயும் முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணி. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக வசூலிக்கும் முறை சில்லறை தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் உதவுகிறது என்கிறார்கள் உணவகத்தின் நிர்வாகிகள். பொதுமக்களின் நலனுக்காக 100 ரூபாய் கீழ் சாப்பிட்டாலும் கார்டு மூலமாக பணம் செலுத்தக்கூடிய இந்த நடவடிக்கை வரவேற்கக்கூடிய வகையில் இருக்கிறது. வியாபார நோக்கத்தோடு இதை பார்ப்பது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது வரவேற்கக்கூடிய வகையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ராஜ்குமார்.